தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய வீட்டுக்கு போக போகிறோம், அப்பா ஊரை சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க 4 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரி நான் கும்பாபிஷேகத்துக்கு தான் வருவேன், இன்றைக்கி நான் வரலைன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு துணையாக சந்திராவும் இருக்கார். ஸோ இருந்தாலும் ரேவதி, துர்கா, சுவாதி எல்லாருமே அப்பாவுடைய வீட்டுக்கு போகிறோம், அங்கே தங்க போகிறோம், ஊரை சுற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாட்டி அன்னதானத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்துட்ருக்காங்க. அதை பார்த்த விருமன் தன்னுடைய சகலைக்கிட்ட, அதாவது துரைக்கிட்ட சொல்கிறாரு, இந்த கும்பாபிஷேகம் மட்டும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் இந்த ஊரில் தன்னை யாரும் மதிக்கவே மாட்டாங்க, அதனால் இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது, ஏதாவது செய்யணும்னு சொல்லி விருமன் தன்னுடைய சகலைக்கிட்ட சொல்லும்போது துரையும் பார்த்திங்கன்னா மாரிமுத்து அப்படின்றவருக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. அன்னதானம் நல்லபடியாக நடந்தால் தானே கும்பாபிஷேகம் நடக்கும், அந்த அன்னதானத்தில் குறைஞ்சது 10 பேராவது சாகணும் அப்படின்னு சொல்லி மாரிமுத்து அப்படின்றவரை வர சொல்லி அந்த சமைச்சு வச்சுருக்கிற சாப்பாட்டில் சம்திங் விஷமோ ஏதோ கலக்க சொல்கிறாங்க. அவரும் பார்த்திங்கன்னா சாம்பாரில் விஷத்தை கலந்துடுறாரு. ஸோ துரையும் அவரை அங்கேருந்து போக சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் கார்த்தி, ரேவதி எல்லாருமே கோவிலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. தன்னுடைய பேத்திங்களை பார்த்ததும் பாட்டியோட சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. ஸோ அடுத்து என்ன, அன்னதான ஏற்பாடு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க, அன்னதானம்லாம் ரெடி ஆகட்டும் அப்படின்னு சொல்லும்போது ரேவதி, ரோகிணி, சுவாதி இவங்க 3 பேரும் கோவிலை சுற்றி வந்துட்டுருக்காங்க. பலூன் ஷூட் பண்ணுற கேமை பார்த்ததும் அதை விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அதே மாதிரி ரோகிணி, சுவாதி இவங்க 2 பேரும் அந்த கேமை சரியாக விளையாடுறாங்க. ஆனால் ரேவதி கையில் அடிபட்டிருக்கிறதுனால ஸோ அவங்களால சரியாக விளையாட முடியலை. அங்கே வந்த கார்த்தி என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் நாங்களாம் கரெக்டாக ஷூட் பண்ணிட்டோம், ரேவதினால் மட்டும் சரியாக ஷூட் பண்ண முடியலைன்னு சுவாதி சொல்லும்போது பலூனை ஷூட் பண்ண கார்த்தி ரேவதிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதாவது கார்த்தி வச்ச குறி தப்பாது அப்படின்ற மாதிரி அந்த சீனை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரகலா தன்னுடைய கணவரையும் மாமனாரையும் தனியாக மீட் பண்ணுறாங்க. அதாவது இந்த கும்பாபிஷேகத்தில் கார்த்திக் யார் அப்படின்றத உண்மையை போட்டு உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதாவது கார்த்தியுடைய அம்மா அபிராமியை ஆளை வச்சு கடத்தி கோவிலுக்கு கொண்டு வந்துட்டா ஸோ அங்கே உண்மையை வந்து சொல்லித்தானே ஆகணும், அப்போ வந்து டிரைவருடைய உண்மை முகம் வெளிப்படும், அக்காவுக்கு உண்மையை புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அபிராமியை கடத்த இவங்க ஒரு பக்கம் பிளான் போடுறாங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.